அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 2, சென்னையில் 3 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அன்புச்சோலை மையங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலகம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், அன்புச்சோலை திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்புச்சோலை என்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு. முதியோர்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையமாக இந்த அன்புச்சோலை திட்டத்தின் கீழ் அந்த மையங்கள் செயல்பட உள்ளது. அதனை தான் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது அன்புச்சோலை இந்த திட்டத்தின் கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை பகல் நேரத்தில் பராமரிப்பது, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வேலைகளுக்கு சென்று விட்டால் வீட்டில் தனியாக இருப்பார்கள். அவர்களை பராமரிப்பது ஒரு முக்கிய வேலையாக இருக்கும். அவர்களை பகல் நேரத்தில் பராமரிப்பதற்காகவே ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படிதான் அந்த திட்டத்திற்கு அன்புச்சோலை என பெயரிடப்பட்டு பகல் நேரத்தில் முதியோர்களை பராமரிக்கக்கூடிய அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய 10 மாநகராட்சிகள்ல தலா 2 வீதம் 20 இடங்களிலும், அதே போல ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில தலா 1 இடங்களிலும், அதே போல சென்னை பெருநகர மாநகராட்சி தண்டாயர்பட்டி, சோழிங்கநல்லூர், விருங்கம்பாக்கம் ஆகிய 3 இடங்கள்ல, ஏன்னா மொத்தம் 25 இடங்கள்ல 10 கோடி ரூபாய் செலவீட்டுல இந்த மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருச்சி பொன்மலைப்பட்டி அருகே இந்த அன்புச்சோலை திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கார். இங்கிருந்து காணொலி காட்சி மூலம் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அன்புச்சோலை மையங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் நிதியுதவியோடு பகலில் மட்டும் இயங்கக்கூடிய வகையில இந்த மையங்கள் செயல்படுவது. ஒவ்வொரு மையத்திலும் ஒரு 50 குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான இடவசதி, உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆதரவோடு அவர்களுக்கான உணவு, சிற்றுண்டி, தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், இயன்முறை சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு அவர்களை பராமரிக்கும் பணிகளை ஈடுபட இருக்காங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி தான் தற்பொழுது தொடங்கப்பட்டு இந்த திட்டம் திருச்சியில தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 25 இடங்கள்ல இந்த மையங்கள் அமைக்கப்பட்டு இன்று முதல் செயல்பாட்டுக்கு வர உள்ளது. தற்பொழுது அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துவிட்டு திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள அன்புச்சோலை மையம் இருக்கக்கூடிய இடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழுவதுமாக பார்வையிட உள்ளார். அந்த மையத்துல முதியோர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களும் இடப்பட்டிருக்கு. அதே போல அவர்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், யோகா விஷயங்களும் அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக பராமரிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தை தான் தொடர்ந்து வைத்து அந்த அன்புச்சோலை மையத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களோடு பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் கே.என். நேரு, கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், ரகுபதி, மெய்யநாதன், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, ராசா உள்ளிட்டவர் கலந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த திட்டம் தொடங்கி வைத்த பின்பு அன்புச்சோலை மைய கட்டிடத்தை முழுவதுமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களோடு சேர்ந்து பார்வையிட்டு வருகிறார். இஸ்லாம், இப்ப இந்த அன்புச்சோலை திட்டத்துல இணையணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன வசதிகள் இருக்கு? அன்புச்சோலை திட்டம் என்பது இப்ப வீட்டுல பெற்றோர்கள் வேலைக்கு சென்றால் அவர்களுடைய குழந்தைகளை டே கேர் சென்டர்ல போய் சேர்ப்பாங்க. கிட்டத்தட்ட அதே போல ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். வீட்டுல தனியா முதியோர்கள் தனியாக இருப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் பணிக்கு சென்று விட்டால் அவர்கள் தனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கவர்களுக்கு அவர்கள் கடந்த பகல் நேரத்துல அவர்கள் தேவையான ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படக்கூடியதா இருக்கும், உணவுகள் தேவைப்படக்கூடியதா இருக்கும். அதற்கு இவர்கள் மற்றவர்கள் உதவி நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்கு எளிதாக இந்த வசதிகள் செய்து தரப்படும். ஒரே இடத்துல அவர்கள் வந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகள், அதாவது காலையிலேயே அவர்கள் பகல் நேரத்துல அவர்கள் இந்த அன்புச்சோலை மையங்களை விட்டுவிட்டால் அவர்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படும், சிற்றுண்டிகள் வழங்கப்படும். அதே போல அவர் பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றிருக்கு. அவர்கள் விளையாட கேரம் போர்டு போன்ற விளையாட்டு உபகரணங்களும் இந்த பகுதியில் இந்த மையத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதே சக முதியவர்களும் இந்த மையத்திற்கு அவர்கள் கலந்துரையாடலாம். இப்ப வீட்டுல தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் கலந்துரையாடுவதில் பிரச்சனை இருக்கும். தனியாகவே அவர்கள் ஒரு நாளை கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மையத்திற்கு வந்தால் அவர்களுடைய பொழுது வந்து எளிதாக வந்து கழியும், அவர்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும், உணவுகளும் வந்து எளிதாக கிடைக்கும். அப்படி இருக்கு அவர்களுக்கான ஒரு மையமாக தான் அது வந்து செயல்படுது. இதை இங்கே வந்து நேரடியாக இந்த மையத்தில் வந்து சேர விரும்புபவர்கள் நேரடியாக அணுகி தனியார் நிறுவன தொண்டு நிறுவனங்களோட பங்களிப்போடு இது வந்து செயல்பட்டு இருக்கு. இப்ப திருச்சியை பொறுத்தவரை பொன்மலை பற்றியுள்ள பாவை பவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தோட வளாகத்துலதான் அன்புச்சொலை மைய கட்டிடம் இருக்கு. இப்ப இந்த மையத்தில் சேர விரும்புபவர்கள் நேரடியாக இந்த மையத்திற்கு வந்து அவர்களை வந்து முதியவர்களை வந்து இங்க வந்து மூத்த குடிமக்களை வந்து சேர்க்கலாம் என விண்ணப்பித்தால் அவர்களை அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த மையத்தில் வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்படிதான் இந்த மையத்தினுடைய செயல்பாடுகள் வந்து அமைக்கப்பட்டது. இவ்வளவுதான் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது 25 மையங்கள் வந்து முதல் கட்டமாக வந்து திறக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஒவ்வொரு குறிப்பாக இந்த 10 மாநகராட்சியில வந்து 2 இடங்கள்ல இந்த மையங்கள் வந்து இன்று முதல் வந்து செயல்பாட்டுக்கு வந்து வர இருக்கு. அதே போல சென்னையில வந்து 3 இடத்திலையும், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில 2 இடத்திலையும் இந்த மையங்கள் வந்து இன்று முதல் கட்டமாக 25 இடங்கள்ல வந்து செயல்பாடு இருக்கு. தேவைக்கேற்ப இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என வந்து கூறப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.